எடப்பாடி அருகே உள்ள வெள்ளாண்டி வலசு காளியம்மன் கோவிலில் 3000 பெண்கள் புனித பானைகளை ஏந்தி பிரமாண்ட ஊர்வலம் சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த வெள்ளாண்டி வலசு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவானது நாளை ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை பிரம்மாண்டமான தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக 3000க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கல்வடங்கம் காவிரி ஆற்றுக்குச் சென்று புனித நீராடினர். அங்கிருந்து புனித நீர் நிரப்பப்பட்ட தீர்த்தக் குடங்களை எடுத்துக்கொண்டு எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து கோவில் வரை ஊர்வலமாக வந்தனர். இந்த ஊர்வலத்தின் போது வானவேடிக்கைகள் முழங்க, அலங்கரிக்கப்பட்ட காளை மாடுகள் முன் செல்ல, பம்பை மற்றும் கேரள செண்டை மேளதாளங்கள் இசைக்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிலை வந்தடைந்தனர். ஊர்வலத்தைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் சுவாமியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒரு அன்பான வேண்டுகோள், கலசம் வந்த பிறகு அதை ரோட்டு ஓரத்தில் இருக்கிற அன்பான வேண்டுகோள், கலசம் வந்த பிறகு அதை ரோட்டு ஓரத்தில் இருக்கிற இருசக்கர வெளியூர் சாதியார் ஆம்பளைகள் கல்வடங்கம் காவிரி நீர்க்குடங்களில் தவழ 3000 பெண்கள் பக்தி பரவசத்தில் நடைபயில மேளதாளங்கள் விண்ணை முட்ட விழாக்கோலம் பூண்டது எடப்பாடி திருநகரம். நாளை கும்பாபிஷேகம் காணும் வெள்ளாண்டி வலசு காளியம்மன் அருள் ஊர் செழிக்கவும் உலகம் சிறக்கவும் எங்கும் பெருகட்டும். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN360 செய்திக்காக எடப்பாடியிலிருந்து செய்தியாளர் லிங்கராஜ்.